ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் கையால் பூ வச்சுட்டு நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புட்லூர் டெம்பிளுக்கு தானுங்க. நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா அவங்க பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் புட்லூர் டெம்பிள் கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்கு ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ஸோ அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை நிற்கும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதனால் ஆவடியில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் பிடிச்சாச்சு. ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் கோயிலில் போய் ரீச் ஆகிட்டோங்க. கோயிலில் போய் ரீச் ஆகிட்டு என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில், 2 வளையல், எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் மாலை, அப்புறம் சாரி நான் வாங்கலைங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தலையில் தண்ணி ஊற்றிட்டு 11 சுற்று சுற்றி வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 11 சுற்று சுற்றி வந்துட்டேன். 11 சுற்று சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த தொட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி கட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கால் வலி. ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிட்டேன். சில பேர் விரதம் இருந்து போவாங்க, ஆனால் நான் நல்லா சாப்பிட்டு போயிட்டேன். 11 சுற்று சுற்ற போகிறோம், டயர்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் போனதும் லாங் வேறு. ஸோ அதனால் நான் சாப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டி முடிச்சுட்டு சுற்றி முடிச்சுட்டு நல்லபடியாக கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு மொபைல் நாட் அலோட் சொன்னாங்க. அந்த அம்மனே பார்த்திங்கனாலும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அம்மன் தான். ஸோ அதனால் இந்த கோயிலில் வழக்கம், இந்த கோயிலில் சீமந்தம் எல்லாமே இந்த கோயிலில் பண்ணுவாங்க. எல்லாமே அலோடு இருக்குது. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2-3 இயர்ஸ் ஆகியும் குழந்தை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை பிறக்கும். அதனால் இன்றைக்கி சண்டே வேறு செம்ம கூட்டங்க. பிகாஸ் நான் யோசித்தேன் எனக்கு மட்டும்தான் குழந்தை இல்லையான்னு பார்த்தா அந்த கோயிலில் அவ்வளோ பேர், லாட் ஆஃப் பீப்புள் பேபி இல்லாமல் வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்த பர்சன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே குழந்தை இல்லைன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபைனலி எங்கள் அம்மனை தரிசித்து திரும்பி வரப்போ எடுத்த பிக் தாங்க இதுங்க. தேங்க்யூ.